ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைனல் பார்ட்டான என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி இதோட முடிக்கப்படும். என்னுடைய கல்யாணம் இறுதி எண்டுக்கு நம்ம முடிக்கிறோம். ஸோ எப்படி நடந்தது பார்த்தீங்கன்னா, நான் 2 வீக்ஸ் போனேன்னு சொன்னல. ஃபஸ்ட்டு வீக் வந்து நான் என்னுடைய கீ செயின் இந்த மாதிரிலாம் நான் வாங்கி வந்துட்டேன். செகண்ட் வீக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு 2 அலைன்ஸ் வருது. 2 அலைன்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓகே, வீட்டில் வந்து இது ஓகே அது ஓகேன்றாங்க. நானும் ஓகே அப்படின்னு எனக்கும் ஒரு ஆஃப் மைண்டில் தான் இருக்கிறேன். பட் ஆனால் நான் இந்த வீக் பாபா கிட்ட போகும்போது நான் என்ன வேண்டனேன், எப்படி வேண்டதுனால என்னோடய வாழ்க்கை மாறுச்சு. ஸோ இப்போ இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃபு கண்டிப்பாக ஷோராக மாறுன்றது என்னோடய நம்பிக்கை. எல்லாரும் கேட்குற கேள்விக்கான பதில் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, என்ன வேணும்னா நான் ரொம்ப தீர்க்கமாக தெளிவாயிட்டேன். எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல மாப்பிள்ள, ஆனால் பாபா யாரை சொல்கிறாரோ அவரை தான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் பாபா கிட்ட என்ன வேண்டேன்னா, பாபா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கண்ணை மூடி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாபா. ஆனால் நான் கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமாக ஹாப்பியாக வாழணும், நான் மன நிம்மதியோடு வாழணும். இதை மட்டும்தான் நான் பாபா கிட்ட கேட்டேன். வேறு எந்த ஒரு விஷயத்தையுமே நான் கேட்கவே இல்லை. உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, ஓகே அப்படின்னு சொல்லி இதை மட்டும் வேண்டிட்டு நான் என் மைண்டு வந்து சொல்லிட்டேனே தவிர, பட் என் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பிடிச்ச மாதிரி கிடைக்குமா, நம்ம எந்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி கிடைக்குமா, அதான் இருக்குது. பட் ஆனால் நான் மனசில் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தேன். பாபா என்ன சொல்கிறாரோ நான் செய்வேன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வேலைக்கம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுநாள் அலைன்ஸ்க்கு வராங்க. ஸோ அப்போ என்னன்னா டிலே ஆகுது அலைன்ஸ் பார்க்குறதுக்கு. அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் இதையும் நின்றுடும் போல் அப்படின்னு தான் எனக்கு தாட் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா பாபா இந்த இடத்துல தான் எனக்கு மிராக்கல் பண்ணார். எப்படி பண்ணார்னா, நான் காஃபி எப்பயுமே ஆஸ் யூஷுவலாக எல்லோரும் காஃபி கொடுக்குறோமே, நான் கொடுக்கும்போது அந்த நிமிஷம் தான் நான் கேட்ட மாப்பிள்ளை, எனக்கு பிடிச்ச மாதிரியான மாப்பிள்ளையே உட்காந்து. இவ்வளோ நாள் நான் பார்த்ததில் என் மனசுக்கு இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இவர் தான் எனக்கான பர்சன், ரைட் பர்சன் அப்படின்னு எனக்கு இறைவன் எனக்கு உறுத்துனார். எனக்கு அந்த விஷயத்த சொன்னார். அப்படியே எனக்கு வந்து ஓகே, எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. அது நடக்குதோ இல்லையோ, ஓகே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சாருன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் கல்யாணம்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு தான் நான் அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு திருப்பியும் போயிட்டு நன்றி சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சுன்னா ஸோ நடந்தது. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் கண்டிப்பாக நம்ம கேட்டால் பாபா கொடுப்பாரு. ஒரு வேளை கொடுக்கல அப்படின்னாக்கா, கொடுக்கல உடனே நம்ம வந்து எனக்கு பாபா செய்யவே மாட்டாரு, ஸோ பண்ணவே மாட்டுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளுக்கு எது சரியோ அதை தான் என்றைக்குமே பாபா கொடுப்பாரு. நாம் ஒன்று கற்பனை பண்ணிட்டு போகிறதோட நம்மளுக்கு ஒரு வேளை நம்ம கேட்டது கிடைக்கிறது தான் பார்க்கணும். இல்லையா பாபா நான் சரணாகதி அடைகிறேன், எனக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொன்னால் அவர் எதுவோ செய்வார். ஆனால் இன்னொன்றுன்னா, நீங்கள் சரணாகதி அடைஞ்சால் தான் பாபா நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லி வேண்டிட்டிங்கன்னா அவர் உடனே அந்த விஷயத்த கொடுத்துருவார். இல்லையே அப்படின்னாக்கா நம்ம மனசில் வந்து 2 மைண்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வேணும். எனக்கு இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த வேலையை உங்களுக்கு வந்து கிடைக்கல, வேறு வேலை உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் நான் அதுதானே கேட்டேன். அது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு வேளை இந்த வேலை பிடிக்கலாம், இல்லைன்னா நினச்சின்னா உங்களுக்கு அந்த வேலை வந்து லேட்டாக கூட கிடைக்கலாம். பாபா வந்து இந்த வேலை தான் எனக்கு கொடுத்துருக்காரு, உன்னை நம்பி போகிறேன் பாபான்னு நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஏதோ ஒரு மிராக்கல் இருக்கும். எனக்கு எப்படி அந்த கடைசி நொடியில் தான் எனக்கு மிராக்கலை தெரிஞ்சிச்சு. அதனால் நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம மிராக்கலை எதிர்பார்க்கக்கூடாது. ஏன் எனக்கு சக்ஸஸ் நடக்க மாட்டேங்குதுன்னு எல்லாம் நினைக்கிறீங்க? சரணாகதி, ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்டது கிடைக்கல அப்படின்னா, நீ என்ன கொடுக்குறியோ நான் ஏற்றுட்டானா நான் சந்தோஷமாக வாழணும், எனக்கு நான் எவ்வளோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான பாபா ப்ராசஸ் முடிச்சிடுவார். நீங்கள் உங்கள் மனசார அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சா மட்டும்தான் அவர் அந்த ப்ராசஸ்க்கே இறங்குவார். இல்லைன்னா டிலே ஆகிட்டே இருக்கும் அந்த ப்ராசஸ். லேட்டாக கூட ஓகே நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் பாபா, நீங்கள் வேலைக்கு போனால் கூட இதுவாகிடும். இதுதான் எனக்கு பாபா உணர்த்திய விஷயம். அதுலேருந்து பாபா கிட்டே ஏதாவது நான் கேட்பேன், கிடைக்கல அப்படின்னாக்கா சரணாகதி அடைஞ்சிடும். ஓகே பாபா ரொம்ப சந்தோஷம், ஏதோ ஒரு நல்லதுக்குன்னு சொல்லிட்டு போவோம். அதே மாதிரி நல்லது நடக்கும். லேட்டாக தான் எனக்கு புரியும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சதுனால எல்லாருமே வந்து சக்ஸஸ் அடையலாம், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலான்றதுக்காக தான் இந்த வழி சொன்னேன். ஸோ எல்லாருக்கும் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி பிடிச்சிருக்கும் சொல்லி இதோடு நான் முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்ககிட்ட இருக்கிற சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தால் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது சேட் பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராம் மூலிமா, அதாவது டெலகிராம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, மெயில் ஐடி, டெலகிராம் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ யார் வேணாலும் நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி வரலாம். ஸோ இதை நீங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.